Hi students, in the video NMMS எக்ஸாமுடைய 2019 கொஸ்டின் பேப்பரில் SAT கொஸ்டினில் மேக்ஸ் கொஸ்டினை இங்கே பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 91 to 110. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், a motorist covers a distance of 135.04 km in 3.2 hours. The speed of the motor is ஸ்பீடு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ பாருங்கள், ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா? டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 135.04 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்கான். தென் டைம் பார்த்தீங்கன்னா 3.2 ஹவர்ஸ்னு கொடுத்துருக்கான். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த டெசிமலை கேன்சல் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், மேலே கீழே 100ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். மல்டிபிள் பண்ணால் என்ன வருது பாருங்கள், இங்கே டெசிமல் வந்து கேன்சல் ஆகிடும். 13504 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 320 வரும். இதை வந்து 320ஆல் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 42.2 கிலோமீட்டர் பர் ஹவர். கிலோமீட்டர் ஹவரில் கொடுத்துருக்காங்க, அதனால் கிலோமீட்டர் பர் ஹவர். இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்பீட், மோட்டாருடைய ஸ்பீட். இப்போ ஆன்சர் பாருங்கள், தேர்ட் ஆப்ஷன். தஃபோர் ஆன்சர் பாருங்கள், தேர்ட் ஒன் 42.2 கிலோமீட்டர் பர் ஹவர். 92 வாட் ஷுட் பி ஆடட் டு, இதோட எது ஆட் பண்ணால் இது கிடைக்குன்னு கேட்குறான். ஓகே பாருங்கள், இந்த பாலினாமிலோட எந்த பாலினாமில் ஆட் பண்ணால் இது கிடைக்குன்னு கேட்குறான். பாருங்கள், 3x² ப்ளஸ் xy ப்ளஸ் 3y². இதோட எதை ஆட் பண்ணால், அந்த பாலினாமல் தெரியாதனால என்ன பண்ணுறேன், p(x)ன்னு வச்சுக்கிறேன். இது கிடைக்குதுன்றான். 4x² ப்ளஸ் 6xy. ஓகே, இப்போ பாருங்கள், இதுதான் கண்டுபிடிக்கணுமா, அதை வச்சுங்க. இது அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும், மைனஸ் ஆகிடுமா. 4x² ப்ளஸ் 6xy எல்லாத்தையும் அப்படியே மைனஸில் எழுதுங்க. -3x² மைனஸ் xy மைனஸ் 3y². ஓகே, இப்போ மைனஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த 4x² இந்த -3x² போச்சுன்னா x². தென் ப்ளஸ் 6xyயில் மைனஸ் xy போச்சுன்னா ப்ளஸ் 5xy. ஓகே, தென் பேலன்ஸ் என்ன இருக்குது, -3y². இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்சர். ஓகே, இப்போ எந்த ஆன்சர் பாருங்கள், ஃபஸ்ட் ஆன்சர் தான், ஃபஸ்ட் ஆப்ஷன். இந்த 4 ஆன்சர் பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷன் x² ப்ளஸ் 5xy மைனஸ் 3y². ஓகே, 93 a wheel makes 48 revolution in 3 seconds. 3 செகண்ட்ஸில் 48 தடவை சுற்றுது. ஓகே, த நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் இன் 30 செகண்ட்ஸ். 30 செகண்ட்ஸில் எத்தனை டைம் சுற்றுன்னு கேட்குறான். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், 3 செகண்ட்ஸில் 48 தடவை சுற்றுது. ஓகே, தென் 30 செகண்டில் எத்தனை டைம் சுற்றுன்னு கேட்குறோம், அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறீங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இது டைம் அதிகரிக்கும் போது இந்த சுற்றுறதும் அதிகரிக்குமா, ரெவல்யூஷனும் அதிகரிக்குமா அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது வந்து டைரக்ட் வேரியேஷன். அப்படின்னா என்ன பண்ணுறீங்க, அப்படியே எழுதுங்க. 3/30 தென் 48/x. இதில் x தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, x ஈக்குவல் டு இந்த x இங்கே வந்துடும், இது அந்த பக்கம் வச்சுன்னா அப்படியே தலைகளாக போயிடும். 48 × 30/3 ஆகிடும். 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 10. 48 × 10 பார்த்தீங்கன்னா 480. அப்படின்னா அதனுடைய ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா 480. 480 டைம்ஸ் வந்து சுற்றும். ஓகே, 30 செகண்டில். ஓகே, ஆன்சர் பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷன். therefore 1வது 480. 94 the measure of x in the figure. இதில் வந்து எக்ஸ்னுடைய வேல்யூ ஃபைன் பண்ண சொல்கிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், இங்கே x இருக்குது. தென் இதை பாருங்கள், இது 3x. அப்படின்னா இதுவும் என்ன ஆகும், இது 3x ஆகுமா. அப்படின்னா 3x ப்ளஸ் x வந்து என்ன வரும், 180 டிகிரியா, நேர்கோட்டினுடைய கோணம். ஓகே, ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. therefore 4x ஈக்குவல் டு 180 டிகிரி. இதில் வந்து x ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்கள், 180 டிகிரி டிவைட் பை 4. 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 45 டிகிரின்னு வரும். ஓகே, 4 4s are 16, பேலன்ஸ் 2, 5 4s are 20. ஓகே, therefore எக்ஸுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. ஃபஸ்ட்டு ஆப்ஷன். therefore ஆன்சர் பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷன் 45 டிகிரி. 95 if 3p + 4 = 25 then p is. இப்போ பாருங்கள், இதில் p வேல்யூவை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், அதை எழுதிக்கிறேன். 3p + 4 = 25. தென் இதில் பாருங்கள், 3p ஈக்குவல் டு என்ன வரும், 25. இந்த ப்ளஸ் 4 அந்த பக்கம் வச்சுன்னா -4. 4 மைனஸ் பண்ணால் 21 கிடைக்குமா. therefore p ஈக்குவல் டு இந்த பெருக்கில் இருக்கிறது அந்த பக்கம் வச்சுன்னா வகுத்தில் மாறிடும். therefore 21/3 ஈக்குவல் டு 7. 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 7 3s are 21. ஓகே, அப்படின்னா நமக்கு ஆன்சர் பாருங்கள், ஃபோர்த் ஆப்ஷன் தான் நமக்கு ஆன்சர். therefore ஆன்சர் பாருங்கள், ஃபோர்த் ஒன் 7. ஓகே, 96 if the sum of 3 consecutive integers is 30 then the middle நம்பர் இஸ். ஓகே, 3 அடுத்தடுத்த முழுக்களில் வந்து ஆட் பண்ணால் நமக்கு என்ன சொல்கிறான், 13 கிடைக்குதுன்றான். ஓகே, மிடில் நம்பரை ஃபைன் பண்ண சொல்கிறான். ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த மிடில் நம்பர் தெரியாதனால என்ன பண்ணுறேன், எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, அடுத்தடுத்த நம்பர்னால் அதுக்கு முன்னாடி நம்பர் என்ன இருக்கும், x - 1 இருக்கும்.
அதுக்கு பின்னாடி இருக்க நம்பரு எக்ஸ் ப்ளஸ் ஒன்னாக இருக்கும். ஓகே, இந்த 3 நம்பரை ஆட் பண்ணுறீங்க. எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ஆட் பண்ணால் என்ன வருதுன்றவன் 13றான். ஓகே, -1 தென் இந்த +1 கெட் கேன்சல். அப்படின்னா பாருங்கள் 3x ஈக்குவல் டு 30 தென் x ஈக்குவல் டு 30/3 ஈக்குவல் டு 3 டேபிள் கேன்சல் பண்ணால் 10. ஓகே, அப்படின்னா அந்த மிடில் நம்பர் பார்த்தீங்கன்னா 10. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் மிடில் நம்பர் பார்த்தீங்கன்னா 10. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 3 நம்பர் என்னென்ன நம்பர் பார்த்தீங்கன்னா 9, 10, 11. ஓகே, 97. A certain sum of money amounts in 10,080 in 5 years at 8%. The principal amount is. இப்போ என்ன சொல்கிறான்னா 5 வருஷத்துக்கு 8% இன்ட்ரெஸ்ட்டில் 10,080 ருபீஸ் நமக்கு கிடைக்குது. ஓகே, அப்படின்னா அதனுடைய பிரின்சிபல் அமௌண்ட் என்னன்னு கேட்குறோம். ஓகே, இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா நான் 100 ருபீஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, அது பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு 8% எடுத்துக்கிறேன். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் என்ன வருது பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐக்கு என்ன ஃபார்முலா PNR / 100. ஓகே, P பார்த்தீங்கன்னா 100, N பார்த்தீங்கன்னா 5, இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 8 / 100. இப்போ 100 கேன்சல் பண்ணால் இன்னும் வருது 5 8s are 40. இப்போ பாருங்கள் 100 ருபீஸ்க்கு 5 இயர்ஸில் 8% வட்டியில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 40 ருபீஸ் நமக்கு கிடைக்குது. அப்போனா அமௌண்ட் பாருங்கள் 100 + 40 = 140. அப்போ பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ்க்கு 5 இயர்ஸ் கழிச்சு 8% இன்ட்ரெஸ்ட்டில் நமக்கு எவ்வளோ கிடைக்குது 114 கிடைக்குது. இப்போது இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள் 5 இயர்ஸில் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குது 140. எவ்வளோ அமௌண்ட் இருக்கும்போது 100 இருக்கும்போது இன்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 10,080. ஓகே, அப்போ 10,080க்கு எவ்வளோ கிடைக்குன்னு கேட்குறோம். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் மல்டிபிள் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் தென் இந்த 0 கெட் கேன்சல். இப்போ பாருங்கள் இது 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 7, இது பார்த்தீங்கன்னா 50. இது 7 டேபிளில் கேன்சல் பண்ணால் 144ன்னு கிடைக்கும். ஓகே, இப்போ பாருங்கள் 144 × 50 மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 7200. therefore 7200ன்னு கிடைக்குது. ஓகே, இப்போ ஆன்சர் பாருங்கள் 4th ஆப்ஷன் தான் நமக்கு ஆன்சர் பாருங்கள் 4th one 7200. okay, this is the answer. 98. The sum of the length of any two sides of a triangle is dash then the third side. 2 சைடு ஆட் பண்ணிங்கன்னா அது எப்படி இருக்கும் தேர்ட் சைடுக்கு அதிகமாக தான் இருக்கும். அப்படின்னா பார்த்தீங்கன்னா கிரேட்டர். இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பாருங்கள் செகண்ட் ஒன் கிரேட்டர். ட்ரையாங்கிளில் 2 சைடு ஆட் பண்ணால் தேர்ட் சைடுக்கு அதிகமாக இருக்கும். ஓகே, 99. The sum of the digits of the denominator in the simplest from at. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு டினாமினேட்டரில் என்ன வருதோ அந்த டிஜிட்டை வந்து ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா. 112 / 528. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா 2 ஆல் டிவைட் பண்ணுறேன். 2 ஆல் டிவைட் பண்ணால் 5 2s are 10, தென் 6 2s are 12. இங்கே பாருங்கள் 2 ஆல் டிவைட் பண்ணால் 2 2s are 4, பேலன்ஸ் 1 இருக்குமா 6 2s are 12, தென் 4 2s are 8. இப்போ மகைன் 2 ஆல் டிவைட் பண்ணுற 2 2s are 4, பேலன்ஸ் 1 இருக்கும் 8 2s are 16. தென் இங்கே பாருங்கள் 1 2s are 2, 3 2s are 6, தென் 2 2s are 4. இப்போ இது 2 ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 14. ஓகே, இதை 2 ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2 ஆல் டிவைட் பண்ணால் 6 2s are 12, தென் 66ன்னு கிடைக்குதா. இது 2 ஆல் டிவைட் பண்ணால் 7, இது 2 ஆல் டிவைட் பண்ணால் 33. இதுக்கு மேலே டிவைட் பண்ண முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா டினாமினேட்டரில் என்ன நம்பர் இருக்குது 33 இருக்குது. ஓகே, இதனுடைய டிஜிட்ஸ் வந்து ஆட் பண்ண சொல்கிறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா கொஸ்டின். இதை சிம்பிளிஃபை பண்ண சொல்கிறாங்க. டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய டிஜிட்ஸ் வந்து ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஆட் பண்ணி அதனுடைய சம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 + 3 பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குது நமக்கு 6ன்னு கிடைக்குது. இப்போ ஆன்சர் பாருங்கள் தேர்ட் ஆப்ஷன். therefore ஆன்சர் பாருங்கள் தேர்ட் ஒன் 600. The number of 2-digit numbers containing a number 7 is. ஓகே, இப்போ என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2-digit நம்பர் அதில் 7 இருக்கிற மாதிரி எத்தனை நம்பர் இருக்குன்னு கேட்குறாங்க. அப்படின்னா 2-digit நம்பரில் 7 இருக்கிற மாதிரி எத்தனை நம்பர் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள் 17 இது 2-digit நம்பரா 27 37 47 57 67 77 தென் 87 97. இப்போ எத்தனை நம்பர் இருக்குது பாருங்கள். இது 1 2 3 4 5 6 7 8 9 நம்பர் இருக்குது. ஓகே, தென் 71 72 73 74 75 76 ஆல்ரெடி 77 எழுதிட்டேன். அதனால் 78 79 அவ்வளோதான். இப்போ இது எத்தனை நம்பருக்கு பாருங்க 1 2 3 4 5 6 7 8 தென் இன்னொரு நம்பர் விட்டுட்டுருக்குறோம் 70. இப்போ இந்த நம்பர் டோட்டலாக எவ்வளோ இருக்குது 9. அப்போனா 2-digit நம்பரில் 7
இருக்கிற மாதிரி எத்தனை நம்பர் இருக்குது 9 + 9 பார்த்தீங்கன்னா 18. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பாருங்கள் செகண்ட் ஆப்ஷன் 18. ஓகே 101 டிவைட் பண்ண சொல்கிறாங்க. இதால் டிவைட் பண்ண சொல்கிறாங்க. பாருங்கள் 10m² - 5m டிவைட் பை 2m - 1 டிவைட் பண்ணால் என்ன வருதுன்னு கேட்குறேன். ஓகே இப்போ பாருங்கள் இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா 5m காமனாக வெளியே எடுத்தால் இந்த 10லேருந்து 5 வெளியே எடுத்துட்டா 2 வருமா, இந்த m² m எடுத்துட்டா ஒரு m இருக்கும் 2m, தென் இந்த 5m வெளியே போயிடுச்சு அப்படின்னா -1 டிவைட் பை 2m - 1. பாருங்கள் 2m - 1 2m - 1 கெட் கேன்சலா, பேலன்ஸ் என்ன இருக்குது 5m. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன். therefore ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 5m. 112 the number of which is subtracted from இதிலிருந்து எதை மைனஸ் பண்ணால் நமக்கு 8/9 வரும்னு கேட்குறோம். ஓகே -6/11லேருந்து எதை மைனஸ் பண்ணால் அந்த நம்பர் தெரியாதனால மைனஸ் பண்ணுறேன், அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகே எதை மைனஸ் பண்ணால் நமக்கு 8/9 வரும்னு கேட்குறோம். ஓகே இப்போ பாருங்கள் இந்த மைனஸ் எக்ஸை வச்சுக்கிறீங்க, இது அந்த பக்கம் வச்சுன்னா என்ன ஆகிடும் ப்ளஸ்ஸாக மாறிடுமா, +6/11. இப்போ இதுக்கு எல்சிஎம் என்னது 99. ஓகே இப்போ இந்த 99 மாற்றணும் என்ன பண்ணணும் 11ஆல் மல்டிபிள் பண்ணணும், அப்படின்னா மேலே 11ஆல் மல்டிபிள் பண்ணால் 88. தென் இதை 99 மாற்றணும், அப்படின்னா மேலே இங்கேயும் 9ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணும்போது 6 9s are 54. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்குதுன்னா 142 / 99 கிடைக்குது. therefore -x = 142 / 99. இது வந்து x = -142 / 99. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்சர். therefore எந்த ஆன்சர் பாருங்கள் செகண்ட் ஆப்ஷன். therefore ஆன்சர் பாருங்கள் செகண்ட் ஒன் -142 / 99. 103 the area of the shaded part is இந்த ஷேட் பண்ணியிருக்க பார்ட்னுடைய ஏரியாவை ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர், அதனுடைய சைட் பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டான். ஓகே இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா நமக்கு வட்டத்தில் கால் பகுதியாக குவாட்ரண்ட் பார்ட்டா இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணால் நமக்கு ஒரு சர்க்கிள் கிடைக்கும். அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கிளுடைய ஏரியா ஃபைன் பண்ணால் போதும். சர்க்கிளுடைய ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா πr². ஓகே தென் பை பார்த்தீங்கன்னா அவனே கொடுத்துருக்கான் 3.14னு கொடுத்துட்டான். தென் ஆர் வேல்யூ ஃபைன் பண்ணணும். இதுதான் பார்த்தீங்கன்னா சர்க்கிளுடைய டயாமீட்டர் 10 சென்டிமீட்டர், அப்படின்னா ஆர்னா பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர். தென் 5 × 5 r² இருந்ததுனால 5 × 5. தென் 3.14 5 × 5 பார்த்தீங்கன்னா 25. இதோட மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 78.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பாருங்கள் செகண்ட் ஒன். therefore ஆன்சர் ஆப்ஷன் 2 78.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 104 மேட்ச் த ஃபாலோயிங். இது வந்து மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்ன ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுறேன். 4 3s are என்ன வருது 12, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -12. தென் y² × y பார்த்தீங்கன்னா y³, அப்படின்னா எது வரும் பாருங்கள் டிக்கு இந்த செகண்ட் வருமா. ஓகே தென் சி பாருங்கள் -2 × -5 என்ன வருது -10. x × x² பார்த்தீங்கன்னா x³ -10 x³ × y எங்கே வருது இங்கே வருது. அடுத்து பாருங்கள் -* ப்ளஸ் உள்ள மல்டிபிள் பண்ணும்போது 3 2s are 6xy, அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த சிக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன். ஓகே தென் இதை பாருங்கள் 5x உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள் 5 4s are 20 x × x பார்த்தீங்கன்னா x²y 20x²y இங்கே இருக்கா. therefore ப்ளஸ் × மைனஸ் பார்த்தீங்கன்னா -5 4s are 20, அப்படின்னா 5x - 4 பார்த்தீங்கன்னா -20x, அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த பிக்கு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஒன் ஃபோர்த். அப்புறம் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா எந்த டைப்பில் இருக்குது a + b × a - b. இது a இது b இது a இது b, ப்ளஸில் இருக்குது மைனஸ் இருக்குது, அப்படின்னா a² - b², a² - b². 2x² பண்ணால் 4x², தென் -3a² பண்ணால் 9, அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தேர்டு. இப்போ ஆன்சர் பாருங்கள் ஏக்கு என்ன இருக்குது தேர்ட், பிக்கு என்ன இருக்குது 4, சிக்கு என்ன இருக்குது ஃபஸ்ட், தென் டிக்கு என்ன இருக்குது செகண்ட். இதில் ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வருது பாருங்கள் செகண்ட் ஒன்னா, செகண்ட் ஒன் தான் ஆன்சர். therefore ஆன்சர் பாருங்கள் செகண்ட் ஒன். 105 த வேல்யூ ஆஃப் இதோட வேல்யூ ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் தெரிஞ்சால் என்ன பண்ணலாம் அப்படியே மல்டிபிள் பண்ணிடலாம். ஓகே 998 போது 998 × 998. ஓகே அப்படியே மல்டிபிள் பண்ணி ஆன்சர் ஃபைன் பண்ணிடலாம். தென் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. 998 என்ன பண்ணலான்னா ஹோல்² 1000 - 2 எழுதலாம். இது எந்த ஃபார்முலாவில் இருக்குது a - b ஹோல்² வடிவில் இருக்குது. therefore a² + b² - 2ab இதுதான் இருக்குது ஃபார்முலா. ஏன்ற இடத்துல நமக்கு என்ன இருக்குது 1000, பின்ற இடத்துல நமக்கு என்ன இருக்குது 2. therefore 1000² + 2² -2 × 1000 × 2. ஓகே இதை ஸ்கொயர் பண்ணால் அகைன் ஒரு 30 வரும்.
ப்ளஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 4 மைனஸ் 2 2 சார் 4 4000. தென் இதில் வந்து 4000 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 996000 கிடைக்கும். ஓகே, இங்கேருந்து இப்படி மைனஸ் பண்ணணும். ஓகே, தென் இங்கே பாருங்கள் ப்ளஸ் 4 ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணால் 996004. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்சர். ஆன்சர் பாருங்கள், தேர்ட் ஆப்ஷன் 996004. One not 6. The area of the rectangular land is a square minus b square. ரெக்டாங்குலரோட ஏரியா பார்த்தீங்கன்னா L into B என்ன கொடுத்துருக்கான், a square minus b square ஸ்கொயர் யூனிட்ஸ்னு கொடுத்துருக்கான். ஓகே, தென் whose breadth is, அதனுடைய breadth மட்டும் கொடுத்துட்டான். breadth என்னன்னு கொடுத்துருக்கான், a minus bன்னு கொடுத்துருக்கான். தென் லென்த்தை கேட்குறான். ஓகே, லென்த்தை ஃபைன் பண்ண சொல்கிறான். இந்த a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா என்ன எழுதலாம், a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் பின்னு எழுதலாமா? இது வந்து ஃபார்முலாவா? ஓகே, அல்ஜிப்ரிக் ஐடென்டி ஃபார்முலா. ஓகே, தென் இதில் வந்து எல் கண்டுபிடிங்க. இந்த பெருக்கில் இருக்கிறது அந்த பக்கம் என்ன ஆகும், வகுத்தலாமல் மாறிடுமா? a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b டிவைட் பை a மைனஸ் b. இந்த a மைனஸ் b கெட் கேன்சல், பேலன்ஸ் என்ன இருக்குது, a ப்ளஸ் b. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்சர். இந்த a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா, a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. அதை அப்ளை பண்ணியிருக்கேன். த ஃபோர் ஆன்சர் பாருங்கள், செகண்ட் ஆப்ஷன் a ப்ளஸ் b. 107. Only 2 persons out of 3 will be selected in the interview. இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா 3 பேருக்கு 2 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா அதனுடைய பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, அதுக்கு பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், டோட்டல் பார்த்தீங்கன்னா 3, அதில் 2 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. பர்சன்டேஜ் போது 100 மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணும்போது என்ன வரும், 200 டிவைட் பை 3. இப்போ 3ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 66. இப்போ 3ஆல் டிவைட் பண்ணுறீங்க. 200 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். பாருங்கள், 6 3 சார் 18, பேலன்ஸ் 2. அகைன் 6 3 சார் 18, therefore 66. பேலன்ஸ் என்ன இருக்குது, 2 டிவைட் பை 3 பர்சன்டேஜ். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்சர். ஆன்சர் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஆன்சர் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் 66 2 divided by 3 percentage. Okay. 108. The value of a motorcycle 2 years ago was 70,000. 2 வருஷத்துக்கு முன்னாடி அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா, மோட்டார் சைக்கிளுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 70,000. இட் டிப்ரிஷியேட்ஸ், குறையுது. அட் த ரேட் ஆஃப் 4% வந்து குறையுது பெர் ஆனம். வருஷத்துக்கு 4% வந்து கம்மியாகினே வருது. ஓகே, வேல்யூ. த ப்ரெசன்ட் வேல்யூ இஸ். ஓகே, ப்ரெசன்ட் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க அந்த மோட்டார் சைக்கிளுக்கு. ஓகே, இப்போ பாருங்கள், மோட்டார் சைக்கிளுடைய ரேட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 70,000. தென் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஓகே, எவ்வளோ பர்சன்ட் குறையுது, வருஷத்துக்கு 4%. ஓகே, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகே, ப்ரெசன்ட் வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, p இன்ட்டு 1 மைனஸ் ஆர் டிவைட் பை 100 ஹோல் ஸ்கொயர். ஓகே, இந்த 2 பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம், 2 இயர்ஸ் அப்படின்னா இங்கே 2 போட்டுக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், p பார்த்தீங்கன்னா 70,000 இன்ட்டு 1 மைனஸ் ஆர் பார்த்தீங்கன்னா 4 டிவைட் பை 100 ஹோல் ஸ்கொயரா. therefore 70,000 இதை மைனஸ் பண்ணால் எல்சிஎம் எடுத்தால் 96 டிவைட் பை 100. therefore 2 டைம் எழுதிக்கணும், 96 பை 100 ஹோல் ஸ்கொயர்ன்றதுனால. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த 00 கெட் கேன்சல், தென் கெட் கேன்சல். பேலன்ஸ் அட்டாக்கு 7 இன்ட்டு 96 இன்ட்டு 96. இதை மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 64,512 வருது. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்சர். ஆன்சர் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 64,512. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்சர். 109. A ladder of 20 feet leans against a wall at height of the 16 feet from the ground. ஒன்றும் இல்லை, ஒரு லேடர் அது பார்த்தீங்கன்னா வாலில் அப்படி சாய்ச்சி வச்சுருக்காங்க. ஓகே, ஹவு ஃபேர் இன் த பேஸ் ஆஃப் த லேடர் ஃப்ரம் த வால். இந்த வால்லேருந்து இந்த லேடர்னுடைய பேஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. இந்த லேடர்னுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா 20 feet. ஓகே, இந்த வால்னுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா 16 feet. ஓகே, இதை கேட்குறாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். நான் என்ன பண்ணுறேன்னா பித்தாகரஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். இந்த சைடு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா, எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இந்த சைடை ஸ்கொயர் பண்ணி இந்த சைடு ஸ்கொயர் பண்ணி இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணணும். 20 ஸ்கொயர் மைனஸ் 16 ஸ்கொயர். இந்த ஃபோர் ரூட் ஆஃப் 20 ஸ்கொயர் பண்ணால் 400 மைனஸ் 16 ஸ்கொயர் பண்ணால் 256. இந்த ஃபோர் ரூட் ஆஃப் இதை மைனஸ் பண்ணால் 144. ரூட் ஆஃப் 144 பார்த்தீங்கன்னா 144க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 12. ஓகே, த ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 12 ஃபீட். ஆன்சர் பாருங்கள், ஃபோர்த் ஆப்ஷன். த ஃபோர் ஆன்சர் பாருங்கள், ஃபோர்த் ஒன் 12 feet. லாஸ்ட் சம். ஃபாதர் இஸ் 5 times as old as her daughter. இப்போ பார்த்தீங்கன்னா டாட்டர் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஃபாதர் ஏஜ் பார்த்தீங்கன்னா 5 times ஆஃப் டாட்டர் ஏஜ்.
ஆனால் பார்த்தீங்கன்னா 5xன்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஏஜ் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், ஆஃப்டர் 2 இயர்ஸ் த ஃபாதர் வில் பி 4 டைம்ஸ். ஆஃப்டர் 2 இயர்ஸ்னால் இது பார்த்தீங்கன்னா x+2, இது பார்த்தீங்கன்னா 5x+2. ஓகே, தென் த ஃபாதர் வில் பி 4 டைம்ஸ் ஆஸ் ஓல்ட் ஆஸ் his daughter. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஏஜ் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 2 இயர்ஸில் 4 டைம்ஸ் ஆஃப் டாட்டர் ஏஜ். தென் என்ன கொஸ்டின்னா த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் த டாட்டர் இஸ். டாட்டர்னுடைய ப்ரெசன்ட் ஏஜ் கேட்குறாங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இதை சால்வ் பண்ணுங்கள், எக்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ணுங்கள். த 5x+2 ஈக்குவல் டு தென் 4 உள்ள மல்டிபிள் பண்ணால் 4x+8. தென் இப்போ பாருங்கள், இந்த 4x இந்த பக்கம் எடுத்துன்னு வருவாங்க, 5x - 4x. ஓகே, தென் இந்த +2 அந்த பக்கம் எடுத்துன்னு போங்க, -2 ஆகிடுமா, 6. therefore x equal to 6. அப்படின்னா டாட்டர் ஏஜ் பார்த்தீங்கன்னா 6 years. ஓகே, therefore ஆன்சர் பாருங்கள், செகண்ட் ஒன் 6 years.